உம்மை வாழ்த்துகின்ற மனதில் இன்பம் பெருகுதோ மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நன்றி கலந்த வணக்கம். கைத்தட்டி அனுப்பியது எங்களுக்கு. பரவாயில்லையே, ஐயப்பனை வணங்கி விட்டு என்ன மாதம்? கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் ஆரம்பிச்சு தை மகர ஜோதி வரைக்கும் பிறக்க போகுது. இல்ல தை மகர ஜோதி வரைக்குமே செல்லும். ஆமா, அதனால ஐயப்பர் பக்தர்கள் அதிகமா இருக்கிறனால ஐயப்பன் பாடலை பாடிவிட்டு ஆட நடத்துறதே அவங்கதான். ஐயப்பன் பக்தர்களுக்காகவே இந்த பாடல். வள்ளியாக நடிக்கும் நந்தினி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்காக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணிந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குளிருக்கு ரொம்ப இதமாக இருக்கிறது. இந்த போர்வை போட்டுட்டுமே இந்த போர்வை வேணுமா? இது ஏற்கனவே போர்வை மாதிரி தானே போட்டுருக்க. ஆரம்பிக்கலாமா? இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவிழி தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருமடிகை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு நந்தை ஐயப்பா ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு நந்தை சாமியே ஐயப்பா ஐயப்போ நெய்யபிஷேகம் சாமியே கற்பூர தீபம் சாமியே ஐயப்பன் வாசல் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு செல்லிடுவோம் ஐயப்பா. தேக வல்லம் தான்
படி மீது ஏறிடுவான் கொடியந்து அவனை சரணடைவான் மதிமுகம் கண்டே மயங்கிடுவான் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கையிலும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் எல்லாருக்கும் நன்றி குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பழைய வெள்ளத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பி தேவனுக்கு வளர்ப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன் என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க ஆமா 7 பேர் 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். மறுபிறப்பு முயற்சியா என்ன பண்ணிட்டாங்க ஆ. காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப 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 செல்லமா வளர்த்துட்டு வராங்க. யார என்னது தெரியுது செல்லமா வளர்ந்துருக்கேன் தானே தாத்தா இவ்வளவு கொழு கொழுன்னு இந்த வயசுக்கு போதும் இல்ல நான் என்ன எனக்கு புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுற மாதிரி தான் சொன்னாங்க கொழு கொழுன்னு நல்லா இருக்கேன்னு சொல்றேன். இந்த வயசுக்கு இந்த கொழு இல்ல கொழு நீங்க மேடையில வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கே. இல்ல 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 அப்படி இல்லல அதெல்லாம் ஆ? அப்படி இல்ல அமுல் பேபி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க என்னையா? நான் குட்டியா இருக்கறனால தான் உங்களுக்கு எல்லாம் நான் குழந்தை மாதிரி தெரியுறேன். ஆமா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தனா அப்புறம் பெரிய பிள்ளை நீங்க மாதிரி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களுக்கு